ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் இந்த மில் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக வந்து நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கேப் டவுனாக இருந்தாலும் சரி, கேப் அப்பாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டேல நம்ம எடுத்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேர்பை ஓப்பன் ஆனால் ஓகேங்களா. ஸோ அதே இது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சப்போர்ட் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது S1 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். S1 அண்ட் S2 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாலுமே இங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யும் அதிகமாக வந்து இருக்கும். சரியா? ஸோ நம்ம அதை தான் வந்து எதிர்பார்க்கணும். நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க, மார்க்கெட் இனிமேல் டவுன் தான் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம சப்போர்ட் லெவல் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலாங்க மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க S1 வரைக்கும் வந்து அகெயின் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க உடச்சி நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் போயிருக்கிறாங்க. 23,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கு. அங்கே இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நேர்பையே வந்து இன்னைக்கும் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படின்றது என்ன செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க இதை மட்டுமே பார்க்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணுங்க இதோட சேர்த்து பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு என்ன செய்யக்கூடாதுங்க கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு கால் சைடு தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. நம்ம பிரீமியத்தில் என்ன நடக்குது அதையும் கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம அனலைஸ் அப்படின்றது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,100 கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 23,100 அப்படின்ற கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது நான் கம்பேர் பண்ணது, இது ஆஃப் பண்ணிக்கலாம். 23,100 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து என்ன செஞ்சதுங்க இருந்தது. சரிங்களா? நம்மளுக்கு காலையில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,100. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சா 173, R1 அப்படின்றது 227, R2 283 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 127, S2 95, S3 63 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். இதில் நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198, 149 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோங்க மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் புட் வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. பட் ஆனால் என்ன செய்யலைங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே தான் இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் மேலே இருக்கிறாங்க. மீட்டிங் நடக்குது, பட் ஆனால் புட் ஆப்ஷன் என்ன செய்ய முடியல, டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்கிறாங்க. சரிங்களா? மீட்டிங் நடந்தாலுமே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, புட் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. சரிங்களா? நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மிட் ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகேங்களா? மிட் ரேஞ்சுக்கு கீழே வந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல, நிலை பெற முடியல. நம்மளுக்கு அகைன் மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்துடுறாங்க. ஓகேங்களா? காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் ரேஞ்ச் டு நம்மளுக்கு இந்த 198 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வராங்க. அகைன் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுதுதான் மார்க்கெட் அப்படின்றது ஃபர்தரா என்ன செஞ்சிருக்கு மேல அப்படின்றது வந்து போயிருக்கு. அதே மாதிரி கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் புட் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கரெக்டா S1 வந்துருக்காங்க. S1ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றதே நடக்கல. சரிங்களா? மீட்டிங் அப்படின்றதே நடக்கல. ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. S1 நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க இவங்க பிரேக் அப்படின்றது வந்து பண்றாங்க. கரெக்டாக இவங்க S1 பிரேக் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 198 அப்படின்ற ஒரு லெவலில் வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா R1 வரைக்கும் போயிட்டு ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 198 சப்போர்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க 198 பிரேக் பண்ணி கீழே வரல. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு S1 வரைக்கும் வராங்க. S1க்கு மேலே வந்து என்ன செய்யல அவங்களாலையும் வர முடியல. அதனால நம்மளுக்கு இங்கே இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா R2 வரைக்குமே என்ன செஞ்சிருக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல
23,300 அந்த ரேஞ்ச் பக்கத்துல மார்க்கெட் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், 23,300 அப்படின்ற கால் ஸ்ட்ரைக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் அதை தான் காலையில் எடுத்து பார்த்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மிட் ரேஞ்ச் வந்து என்ன செய்யலைங்க, தாண்டலை. சரிங்களா? மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மிட் ரேஞ்ச் வந்து என்ன செய்யல, அவங்க தாண்டவில்லை. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், 23,300 எடுத்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு கூட நீங்க என்ன செய்ய முடியுங்க, வாட்ச் பண்ண முடியும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கும். சரியா? அந்த இடத்துல மீட்டிங் நடக்கிறாங்களா, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா அந்த 149 அப்படின்ற லெவல்ல நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றத எடுக்கிறாங்க. இதுக்கு கீழே அவங்க போகல. அதே மாதிரி கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யல, அந்த மிட் ரேஞ்சுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. அப்ப நம்மளுக்கு இங்கே இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டா மிட் ரேஞ்சுக்கு மேல வராங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு இந்த 149 பிரேக் பண்ணி கீழே வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்மளுக்கு பாருங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கு, R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஐடிஎம் ஓடிஎம் உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மார்க்கெட் எங்க இருக்கோ அது நேர்பையோட நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து நீங்க என்ன பண்ணலாங்க, அதையும் கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும் சேம் லெவல்ஸ்லயே. ஓகேங்களா? நீங்க லெவல்ஸ் வந்து மாத்தணும்னு தேவை கிடையாது. அதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஃபுல் டேயும் நம்ம வந்து அதே லெவல்ஸ் தான் யூஸ் பண்றோம். பட் நம்ம என்ன செய்யறோங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் நம்ம மாத்திட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் என்ன செய்யறோம், நம்ம வந்து மாத்துறோம். காலையில பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,100 அப்படின்ற கால் இன்புட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,300 அப்படின்ற கால் இன்புட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? 23,300 அப்படின்ற கால் இன்புட் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்மளுக்கு மீட் பண்ணி யாரு டாமினேட் பண்ணி மேல போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல நம்மளுக்கு அகைன் மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கால் ஆப்ஷன் மேல வந்துருக்காங்க. நம்மளுக்கு அகைன் மீட்டிங் நடக்குது. இது ஒரு சைடுவேஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல ஃபைட்டிங் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன் அப்படின்றத என்ன பண்ண முடியுங்க, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பா. சரியா? ஸோ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ நம்ம இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 23,150 அப்படின்றதுல தான் நம்மளுக்கு பிரீமியத்தோட இது வந்து கம்மியா இருக்கு. டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? 200ல கூட கம்மியா இல்லை. நம்மளுக்கு 23,150 தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கம்மியா இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து 161, புட் ஆப்ஷன் வந்து 140 அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதுல தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரீமியம் அப்படின்றது டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்கே வந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கலாம். ஸோ அதை ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் லெவல் பார்க்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சரா நம்மளுக்கு வந்து 23,171 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,311 அப்படின்ற லெவலும், R2 23,364 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,010 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,952 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 920 பேஸ் பண்ணி ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல பிரீமியத்தோட லெவல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பிரீமியத்தோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 150 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 205, R2 257, R3 308 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 105, S2 79, S3 52 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல் எப்பவுமே நம்மளுக்கு மாற போறது கிடையாது. சரிங்களா? பிரீமியத்தில் எடுக்கிற லெவல் நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, மாற போறது கிடையாது. இதே சேம் லெவல்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும்தான் என்ன செய்யும், மாறும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும்தான் மாறுமே தவிர பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.